அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் ரஜினிகாந்த் வாழ்க்கை வரலாறு ஓர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கதை. தலைவர் ரஜினிகாந்த் ஆரம்பகால வாழ்க்கை. பிறப்பு மற்றும் குடும்பம். சிவாஜி ராவ் கெய்க்வாட் கர்நாடகாவின் பெங்களூரில் ஒரு மராத்தி குடும்பத்தில் பிறந்தார். அவரது தந்தை ராமோஜி ராவ் கெய்க்வாட் ஒரு காவலராக இருந்தார் மற்றும் அவரது தாயார் ஜிஜாபாய். அவருக்கு 2 மூத்த சகோதரர்கள் மற்றும் ஒரு சகோதரி உள்ளனர். பிப்ரவரி 26, 1981 அன்று ஆந்திராவின் திருப்பதியில் லதா ரங்காச்சாரியை மணந்தார். லதா ஒரு பாடகி, கொடையாளர் மற்றும் தொழில் முனைவோர் ஆவார். அவர் சென்னையில் தியாசிரமம் பள்ளியை நடத்துகிறார். அவர்களுக்கு 2 மகள்கள் உள்ளனர். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் எழுத்தாளர். அவர் நடிகர் தனுஷை மணந்தார். அவர்களுக்கு யாத்ரா மற்றும் லிங்கா என்ற 2 மகன்கள் உள்ளனர். சௌந்தர்யா ரஜினிகாந்த் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் கிராஃபிக் டிசைனர். அவர் தொழிலதிபர் விசாகன் வணங்காமுடியை மணந்தார். ரஜினிகாந்த் கல்வி மற்றும் இளமை பருவம். அவர் பெங்களூரில் உள்ள அரசு கன்னட மாதிரி தொடக்கப் பள்ளியில் தனது ஆரம்பக் கல்வியை பயின்றார். சிறுவயதில் இருந்தே விளையாட்டு மற்றும் நாடகங்களில் மிகுந்த ஆர்வம் காட்டினார். குடும்ப சூழ்நிலை காரணமாக பல்வேறு சிறு வேலைகளை செய்தார். பின்னர் பெங்களூர் போக்குவரத்து சேவையில் பிடிஎஸ்சி பேருந்து நடத்துனராக பணியாற்றினார். திரைத்துறையில் நுழைவு. திரைப்படக் கல்லூரியில் மட்ராஸ் ஃபில்ம் இன்ஸ்டிடியூட் நடிப்பு பயிற்சிக்குச் சேர்ந்தார். கே. பாலச்சந்தரின் அறிமுகம். புகழ்பெற்ற தமிழ் இயக்குனர் கே. பாலச்சந்தர் இவரின் திறமையை கண்டறிந்து தமிழில் பேச கற்றுக்கொள்ள அறிவுறுத்தினார். இதுவே ரஜினிகாந்தின் திரையுலக பயணத்திற்கு முக்கிய திருப்புமுனையாக அமைந்தது. திரைவாழ்க்கை. ஆரம்ப காலங்கள். ரஜினிகாந்த் 19, 1975ஆம் ஆண்டு கே. பாலச்சந்தரின் அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் அறிமுகமானார். ஆரம்பத்தில் எதிர்மறை கதாபாத்திரங்களில் நடித்து எக்ஸ்ரத்த பெற்றார். முன்னணி நடிகராக உயர்வு. புவனா ஒரு கேள்விக்குறி 1977 திரைப்படத்தில் முதன்முறையாக கதாநாயகனாக நடித்தார். இயக்குனர் எஸ்.பி. முத்துராமன் இவரை ஒரு நட்சத்திரமாக உயர்த்தியதில் முக்கிய பங்கு வகித்தார். சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து. தனித்துவமான நடிப்பு பாணி, உடல் மொழி மற்றும் வசன உச்சரிப்பு மூலம் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தார். பாட்ஷா 1995, முத்து 1995, படையப்பா 1999, சிவாஜி 1007, ஏந்திரன் 1010 போன்ற பல வெற்றி படங்களில் நடித்து சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்தை பெற்றார். பன்மொழி திரைப்படங்கள். தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி மற்றும் ஆங்கில படங்களிலும் நடித்துள்ளார். விருதுகள் மற்றும் கௌரவங்கள். தேசிய திரைப்பட